பியூரோக்ராட்ஸ் மத்தியில் இருக்குது. அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் பலவீனமானவர்கள் மீது மேலும் ஒடுக்குமுறையை திணிப்பது, அவர்களுக்கு அநீதி இழைப்பது என்பது அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது. ஆகவே தலித்துகள் புகார் கொடுத்தால் கூட அந்த புகாரை எடுத்துக்கொள்வதில்லை. இதற்கு முதலமைச்சரோ வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். மந்திரிகளோ பொறுப்பு என்று சொல்ல முடியாது. இது அந்த காவல்துறைக்கு இருக்கிற இயல்பான ஒரு உளவியல். அதுக்கு நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தி பிரச்சனை பண்ணி மறியல் பண்ணி அதன் பிறகுதான் அந்த புகாரை அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி புலன் விசாரணையில் பெரும்பாலும் தலித் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதுதான் கடந்த கால வரலாறு. இப்போதும் அது தொடர்கிறது என்பதுதான் வேதனைக்குரியது. வேங்கை வயலிலே காவல்துறையின் இந்த போக்கு என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் தருகிறது. இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வெளியே வரக்கூடிய சூழல் இருக்கா? நீங்க யாரு இப்போ 3 பேர் சார்ஜ் ஷீட்ல பேர் இருக்கு. சோ நீங்களே ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற முறையில அதற்கு சட்ட ரீதியா எப்படி உதவி செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்போ உண்மையான குற்றவாளி வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச போது எப்படி உதவிகள் செய்ய போறீங்க? அது அதுக்கான ஒரு லீகல் விங் அந்த விஷயத்தை புரொட்டஸ்ட் பண்ணி ஒரு பெட்டிஷன் போடுறதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துருக்கிறோம். இந்த ட்ரையல் கோர்ட் இது சம்பந்தமான ஸ்பெஷல் கோர்ட் அதை விசாரணை நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மனுவை தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்கள் வழக்கறிஞர் பிரிவு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது, செய்ய போகிறது. திங்கட்கிழமை அதை தாக்கல் செய்வோம். அவர்களை கைது செய்வதற்கான முயற்சியில் இதுவரையில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் அவ்வாறு செய்தால் அது பெரிய எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.